பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 118 அதிகாரம் 7வது வசனம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மளோடு கூட சொல்லுகிற வார்த்தை, நான் உன் நடுவில் இருக்கிறேன். க்ளோரி டு காட். நம் நடுவில் இருக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு அனுகூலம் செய்கிறவர்கள் யாரெல்லாம் நமக்கு நான் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் தேவன் இருக்கிறார். இரண்டாவது, நமக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா சத்துருக்களையும் அழிப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனியுங்கள். அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு துணை செய்யும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். என்னை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு நேரிடுவதை கண்ணால் காண்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவருங்க இந்த கால வேளையில். அதனால் நீங்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிறத நீங்கள் பார்க்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். க்ளோரி டு காட். என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை, என்னை சுற்றிலும் வளைந்திருக்கிறவர்களை, தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறவர்களை, முள்ளில் பற்றின நெருப்பை போல அவர்கள் என்ன செய்வார்கள்? அழிந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால அவர்களை சங்கரிப்பேன். சில நேரம் நம்ம சொல்கிறோம்ல, என்னை சுற்றிலும் நெருக்குகிறார்கள், என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், நான் எந்த பக்கமும் என்னால் போக முடியலன்னு சொல்கிறீங்கள. வேதம் சொல்லுகிறது, உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு துணை செய்கிறவர் கர்த்தர் இருக்கிறார். க்ளோரி டு காட். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர் என்று சொல்லுகிறான். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு துணை நிற்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 54:4 வாசித்தீங்கன்னா, இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு கூட இருக்கிறார். உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, உங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருப்பேன்னு சொன்னாங்களோ அவர்கள் நடுவில் தேவன் இருக்கிறாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய எல்லா நெருக்கத்தையும் நீக்கி நான் இன்னைக்கு உன்னை விடுவிப்பேன். உன்னுடைய கண் உன் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை காணும் என்று சொல்லுகிறார். க்ளோரி டு காட். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யணும்னா, உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்ற வேண்டுமேயானால் நீங்கள் ஒன்று செய்யணும். சங்கீதம் 112:8 வாசித்து பாருங்க. அவன் இருதயம் உறுதியாக இருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். என கண்பானவர்களே, உங்கள் இருதயம் தேவன் மேல் உறுதியாயிருக்கட்டும். கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணும்படி, உனக்கு துணை நிற்கும்படி உங்கள் நடுவில் இருக்கிறார்.
உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, உங்களுக்கு நேரிடுகிற, உங்களுடைய காதுகளால் கேட்கப்படுகிற எதை குறித்தும் பயப்படாதிருங்க. காரணம், கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். செபிப்போமா. பரலோக பிதாவே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். எங்களை பயமுறுத்துகிற, எங்களை நெருக்குகிற, தேனீக்களை போல எங்களை வளைந்து கொள்ளுகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த சத்துரு விழுந்து போவானாக. ஆண்டவரே, அவனுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எங்கள் இருதயம் உம்மை உறுதியாய் பற்றியிருக்கிறது. நீர் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.